ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் எஸ்பிஓ அப்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு உண்டான அப்டேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீஃபண்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ரீஃபண்ட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து சின்ன கரெக்ஷன் வந்து எஸ்பிஓ சைடு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி கரெக்ஷன் அப்படின்னா, லாஸ்ட்டாக டிசம்பர் 3 ஜாயின் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ரீஃபண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்குண்டான ப்ராசஸ் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ரீஃபண்ட் வந்து செலக்ட் பண்ணவங்க, அடுத்து பிளாக்டு லிஸ்ட்டு 13 பாயிண்டில் ரிஜெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணவங்க, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் தான். ஸோ அவங்களுக்குண்டான அப்டேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். 13 பாயிண்டில் ரிஜெக்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா பண்ணலை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ஒரு சில மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் 13 பாயிண்டில் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து பண்ணலை. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது டிசம்பரில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க, அமௌண்ட் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க விட்ராவல் கொடுத்து ப்ரீமியம் பிளானில் உள்ளவங்க 7,000க்கு மேலே அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரீஃபண்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேசிக் பிளான்லேயும் உள்ளவங்க 2000 ரூபாய் ஐடி போட்டிருப்பீங்களா, அவங்களும் 3,000க்கு மேலே அமௌண்ட் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கீங்களா, இப்போ கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வந்து எழும்புது. நீங்கள் 6,500 ஐடி போட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் யூசேஜுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே தவிர உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு கிடையாது. அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து அது ரிலேட்டடாக நாங்கள் ஒர்க்கு கொடுப்போம். அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு மட்டும்தான் க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் 6,500 ஐடி போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஓவில் அதிகமாக இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்க. அதனால் இந்த ப்ராசஸ் வந்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும்தான், அதுலேயும் பிளாக்டு பர்சன், ரிஜெக்ட் பர்சன் எல்லாருமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து அமௌண்ட்டு வந்து எடுக்கிறவங்க, விட்ராவல் கொடுத்தவங்க எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். 7,000க்கு மேலே அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஓவில் ப்ரீமியம் பிளானில் 7,000க்கு மேலே யாரெல்லாம் இன்கம் வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக ஆக்டிவ் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2,500 மதிப்புள்ள பை மோட்டில் ஒரு கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அது எப்போ பண்ணணும் அப்படின்னா மார்ச் 15க்குள்ளே நீங்கள் வந்து பண்ணணும். அமௌண்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. விட்ராவல் வந்து எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க ஐடியை வந்து செக் பண்ணுவாங்க. யாரெல்லாம் 2,500 கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் விட்ராவல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஸே ஆகாது. அப்புறம் நீங்கள் வந்து கேட்கலாம், சார் நான் வந்து ஐடி போட்டேன், அந்த அமௌண்ட்டு கூட நான் எடுக்கலை, இப்போ தான் விட்ராவல் கொடுத்தேன். ஸோ நான் விட்ராவல் கொடுத்தது எனக்கு வந்த பிறகு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் விட்ராவல் கொடுத்துருக்கீங்க, ஏன்னா பணம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், எப்படின்னாலும் எஸ்பிஓவில் ஒரு இன்கம் வந்து வாங்க போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும். ப்ரீமியம் பிளானில் உள்ளவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேசிக் பிளானில் உள்ளவங்க 3,000 அபவ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னா அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு பேசிக் மெம்பர்ஸுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க.
எஸ்பிஓ சைடு வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. யாரெல்லாம் நீங்கள் ஆக்டிவ் மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய ஐடியை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மில் வந்து என்ட்ரு பண்ணணும். மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி இல்லைனா பர்ச்சேஸ் ஐடி ஏதாச்சும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணால் தான் உங்களுடைய வித்ட்ராவல் அமௌண்ட்டு, இல்லைனா கண்டிப்பாக கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக எஸ்பிஓவில் வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் இனிமேல் எஸ்பிஓவில் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷனை அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய தடவை வந்து எஸ்பிஓ வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள்ஸ் வந்து யாருமே அதை ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. அதை கண்டிஷனாகவே அவங்க வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ண தெரியுமா, இமெயில் வந்து அதை ரிசீவ் பண்ண தெரியுமா, சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட தெரியுமா. ஏன்னா போஸ்ட்டு போடுறதுக்கும் ஸ்டோரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் போஸ்ட்டு கூட போட தெரியலை, ஸ்டோரியாக தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதை பப்ளிக்கில் வந்து எனபிள் பண்ணி வைக்கணும். நிறைய பேர் வந்து அது வந்து டிசபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் போஸ்ட்டு வந்து போட முடியலை. ஒரு சோசியல் மீடியாவிலே போஸ்ட்டு போட முடியாத சிச்சுவேஷனில் மக்கள் வந்து இருக்கிறாங்களே, அவங்க எப்படி எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வந்து வேணும். கண்டிப்பாக இமெயில் வந்து சென்ட் பண்ண தெரியணும், ரிசீவ் பார்க்க தெரியணும், சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட தெரியணும். எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் எஸ்பிஓவில் ஒரு நார்மல் பர்சன் மாதிரியாச்சும் ஒரு ஒர்க் பண்ணலாம். அந்த குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு எஸ்பிஓ சைடு வந்து ரொம்பவே எதிர்பார்க்காங்க. நீங்களும் ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய தெரியாத உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கு இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா வித்ட்ராவல் வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அமௌண்ட் வரணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ தெரியாததை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிறட்டும். ஸோ உங்களுக்கு உண்டான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே வாங்கிக்கிடுவீங்க. ஸோ எஸ்பிஓவில் இதுதான் அப்டேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.